ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா அது எப்படி செய்யுங்க அது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் 2 கப்புக்கு ஒரு முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி மாவுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவை பார்த்து பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு கிச்சன் மேடையில் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த மாதிரி கையில் இந்த பக்கம் வச்சு நல்லா இழுத்து பிசைங்க. நல்லா எலாஸ்டிக் மாதிரி இழுத்துக்கிட்டு வருது இல்லை, இந்த அளவுக்கு பிசைங்க. பிசைஞ்சாச்சு. நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா இந்த மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா மாவு மேலே அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்குவோம். மூடி இதை ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்குவோம். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த துணி மேலே ஒரு தட்டை கூட போட்டு மூடி வச்சுக்குவோம். ஊறட்டும் நல்லா. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிச்சன் மேடையில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு விடுவோம். நல்லா எவ்வளோ இழுத்துட்டு வருது பாருங்க. நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி விரலுக்கு இடுக்கில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உருண்டையாக மாவு வரும். அதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை போட்டு வச்சுக்குவோம். இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா உருண்டையிலையும் தடவி விட்டுக்கோங்க. ஈரத்துணி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்குவோம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. திறப்போம். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த உருண்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்குவோம். சப்பாத்தி தேய்க்கிற இதில் வச்சு நல்லா விரிச்சு விட்டுக்குவோம். நல்லா எவ்வளோ மெல்லிசாக உங்களால் விரிக்க முடியுமோ கையாலே விரிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக விரிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஊறினதுனால எப்படி விரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஓட்டை உழுவுதுன்னு எல்லாம் பார்க்க வேணாம். நல்லா மெல்லிசாக விரிச்சு விட்டுக்கோங்க. நல்லா விரிச்சாச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 2 சைட்லையும்.
பண்ணிட்டு ஒரு சைட் பிடிச்சி மெதுவாக எடுத்து இப்படி ரவுண்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மீதி இருக்கிறத இப்படி அடியில் சொருவிடுங்க. இப்போ ஒரு இது ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்ததை ரெடி பண்ணிக்குவோம். ஒரு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு கையில் கொஞ்சம் நல்ல எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா பருத்தி விடுங்க. பருத்திட்டு இதை நான் சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறேன். இந்த மாதிரி மெதுவாக எல்லா சைடும் நல்லா நீவி விடுங்க. நல்லா விரிச்சு விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு ஒரு பக்கம் பிடிச்சி எடுத்துட்டு ரவுண்டா சுத்திக்குவோம். சுத்திட்டு மீதி இருக்க மாவை அடியில சொருவி விட்டுருவோம். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் செஞ்சு வச்சுக்குவோம். இப்ப எல்லா மாவையும் இந்த மாதிரி சுத்தி வச்சாச்சு. இப்ப சுத்தி வச்சதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டு கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப விரிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டா போதும். ப்ரெஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து சுட்டு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல்லை வச்சு சூடாக்கிக்குவோம். இப்ப இந்த கல் சூடானதும் இதுல நம்ம தட்டி வச்ச இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். போட்டு சுத்தி எண்ணெய் ஊற்றிக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் திக்காக இருக்கனால நல்லா உள்ளாரெல்லாம் வேகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி இன்னொன்று போட்டுக்குவோம். அதே மாதிரி சுற்றி எண்ணெயை ஊற்றிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சுக்குவோம். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துச்சு, எடுத்துருவோம். இப்போ எடுத்து இந்த பரோட்டாவை இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுவையான டேஸ்டியான பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க எவ்வளோ அழகா லேயராக வந்திருக்காங்க. அங்கே அருமையாக லேயராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுக்கு சைடிஷா வெஜ் குருமா, மட்டன் குருமா, சிக்கன் சால்னா, சிக்கன் குருமா, இந்த மாதிரி எல்லாம் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிடலாம். இப்போ மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.
இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.